शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अनाभिलाषक्रोधवत् योषित्पुत्राभिलाषौ अति विवेकेन निवर्तनीयौ ஆரம்பிச்ச ஸ்லோகங்கள் நிறைய கோட் பண்ணியிருக்கேன். வைராக்கியதாரம் தனாபிலாஷ குரோதவத், தனாபிலாஷம் அந்த மாதிரி குரோதம் அது வரும்பொழுது எந்த ஒரு பாவனையினால ஜெயிக்கணும், அந்த விகாரத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு காமிச்சு, அதுக்கப்புறம் யோஷித் புத்திராபிலாஷோ அப்படின்னா காமவிகாரம், காமவிகாரத்தினுடைய விசேஷங்கள் எல்லாமே. அதுக்காக என்ன பண்றார், இப்போ நிறைய ஸ்லோகங்கள் காமவிகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பாவனை பண்ணணும் என்கிற விசாரங்கள் ஸ்லோகம் மூலமா சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்திரீ இந்த மாதிரி வரும், ஸ்திரீ நிந்த இல்ல, ஸ்திரீ சரீரம் இந்த மாதிரி வரும், புருஷனுக்கிட்டு சொல்ற மாதிரி. அது நியாயம் துல்லியம். ஸ்திரீயா இருந்தா புருஷனை பத்தி யோசிக்கலாம். அது என்னமோ தெரியாது, இந்த காமவிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது புருஷ பட்சத்திலிருந்து பாக்குற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துல அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸ்திரீக்கு கிடையாதா இதெல்லாம் அப்படி யோசிக்கலாம். இருக்கா இருந்தா அது துல்லியம், நியாயம் துல்லியம். அதனால அது பிரசித்தம், பிரசித்தி மூலமா எல்லாரும் எழுதுறா. பிரசித்தி எப்படின்னா பிரசித்தி அப்படிதான் இல்ல சொல்ல முடியாது. அந்த காமவிகாரம் என்கிற ஒரு விகாரம் இருக்கு, அந்த ஒரு சென்ஸு, அதனுடைய பிரசித்தியே புருஷனுக்கிட்ட ஸ்திரீ மேல வரக்கூடிய அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அது வந்துட்டே இருக்கு. அப்படியே ஒரு பிரசித்தி, அதனுடைய பிரசித்தி அப்படிதான். ஸ்திரீக்கு புருஷன் மேல இருக்காதான் கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு அவ்வளவு பிரகடம் இல்லைன்னு தோன்றது, வாஸ்தவம் தான் அப்படித்தான் தோன்றது. அது நீங்க தான் சொல்லலாம், யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இல்ல சொல்ல வேண்டாம்னா என்ன அர்த்தம், அத அப்படிதான் பல பேர் மனசாஸ்திரம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அவள்லாம் டீல் பண்றதா, அவள்லாம் அப்படிதான் எழுதுறான். நமக்கு தெரியாது இருந்தா கூட இப்போ யாருக்கு எந்த விகாரம் இருக்கும் என்கிறத அவருடைய திருஷ்டியில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸ்திரியா இருந்தா கூட புருஷனுக்கு எப்படி எல்லாம் இருக்கும்னு இவரு ஆலோசனை பண்றதா. அது எப்படி ஆலோசனை பண்றதா இருந்தாலும் ஸ்திரீக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் என்கிறது ஒரு புருஷன் ஆலோசனை பண்றது ஒரு அனுமானம் தான். அது ஆலோசனை, அவ்வளவுதான். அது தாரதமியப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா, இப்போ ரெண்டு ஞானிகள் இருக்கா, இந்த ஞானிக்கு அந்த ஞானிக்கு யாருக்கு ஞானம் ஜாஸ்தி இருக்கு, இப்படி தாரதமியப்படுத்த முடியாது. ஒருவேளை ஞானத்தை கூட தாரதமியப்படுத்த முடியும். ஏன்னா கேட்டா சொல்றதா இருந்தா அது தெரியும்னு அர்த்தம், கேட்டா சொல்லாம இருந்தா தெரியாதுன்னு அர்த்தம். விகாரங்களை அந்த மாதிரி விஷயங்களை தாரதமியம் பண்றதுக்கு யாரோட தாரதமியம் பண்ணணுமோ அவருக்கு இருக்கக்கூடிய விகாரம் எனக்கு பிரத்யட்சம் இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய விகாரம் அவருக்கு பிரத்யட்சம் இல்லை. அப்ப அவருக்கு அவருடைய பேச்சினாலேயோ அவருடைய சேஷ்டையினாலேயோ அவருக்கு இந்த மாதிரி விகாரங்கள் இருக்கலாம், இன்னொருத்தர் ஊகம் பண்றதா. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஸ்திரீக்கு எப்படி விகாரங்கள் ஏற்படுறது, அதை கம்பேர் பண்ணணும்னா புருஷனுக்கு எப்படி இருக்கு, ஸ்திரீக்கு எப்படி இருக்கு, இது யாரு கம்பேர் பண்றது? ஆமா, கம்பேர் பண்ண முடியாது. ஏன் கேட்டா, ஒரு புருஷன் கம்பேர் பண்றதா இருந்தால் அவனுக்கு ஸ்திரீயோட விகாரங்கள் பிரத்யட்சம் இல்லை, அனுமானம். ஸ்திரீ தன்னுடைய பட்சத்திலிருந்து கம்பேர் பண்றதா இருந்தா அவளுக்கு தன்னுடைய விகாரங்கள் பிரத்யட்சம், இவருடைய விகாரங்கள் பிரத்யட்சம் இல்லை. அப்ப இது சேஷ்டையை வச்சுட்ட ஒரு அனுமானம் பண்ணி அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இதுதான் இந்த மனசாஸ்திர படினங்கள் எல்லாம் இப்படிதான், அவருடைய ஸ்டடி எல்லாம் அப்படிதான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், சென்சஸ் எடுக்கிறது, இப்படி இருக்கா இப்படி இருக்கா கேட்டு 10 பேரை கேட்ட 1000 பேரை கேட்ட ஒரு லிஸ்ட் போடுறது. இதுதான் படனம்னு சொல்லுவான்.
ஸ்டடி பண்றது. அமெரிக்காவில் ஸ்டடி நடந்திருக்கு சொல்லுவா இல்லையா, இந்த விஷயத்துல ஸ்டடி என்ன ஸ்டடி தெரியுமா இருக்கு, இதுதான் அவருடைய ஸ்டடினா அந்த நியாயத்தை சமாலோசனம் பண்றதோ வேற ஒண்ணும் இல்லை. எந்த விஷயத்துல இருந்தாலும் கூட பாருங்க, டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும், நெட்ல எல்லாம் பார்க்க முடியும். இந்த விஷயத்துல அமெரிக்காவில் ஸ்டடி நடந்தது, அவ எப்படி முடிவு பண்ணிருக்கா, என்ன ஸ்டடி அது கேட்டா அது 10 பேரை இல்ல 1000 பேர் 1,00,000 பேரை கூட்டு அவருடைய அபிப்பிராயங்கள் கேட்டு லிஸ்ட் போட்டா கூட அது ஸ்டடி இல்லை. அவ சொல்றதை எழுதி வைக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை, வேற எந்த உபயோகம் அதுக்கு கிடையாது. இப்படி இருந்தா இப்படி வருது, உங்களுக்கு என்ன அனுபவம், உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படி அவர் சொல்றத வச்சுட்ட ஏதோ லிஸ்ட் போடுற, இவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், அந்த பேச்சுடைய லிஸ்டா இருக்கலாமே தவிர நம்மளுடைய பேச்செல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையா எது இருக்கோ அதுக்கு பிரமாணம் இல்லை. ஏன் எல்லாரும் தப்பா சொல்றது, அந்த எப்படி கேட்கிறாரோ அதுக்கு அந்த கேட்கிற சந்தர்ப்பத்தை வச்சுட்டு பேசுவான். ஒரு வீடியோ நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு ராஷ்டிர ஸ்நேகம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் இந்த இந்தியா மேல எவ்வளவு அபிமானம் இருக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கணக்கு பண்றது. எப்படி கணக்கு பண்றதுனா, ஒரு தேசிய பதாகை பிளாக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொண்டு போயிட காமிக்கிறான். மைக்க எடுத்துட்டு நீங்க இது கொஞ்சம் இது என்ன பண்றது சின்ன பண்றது என்ன பண்றது பேரு, சரி கீழே சொல்றது, கிழிக்கிறதா, நீங்க கொஞ்சம் கிழிச்சு போடுங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் கிழிச்சு போடுங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன் கேட்டா உடனே சொல்லுவான், இல்ல இது முடியாது, இது இந்தியன் பிளாக், இது கிழிச்சு போட முடியாது. அவன் சொல்லுவான், இப்படி மைக் வச்சுட்டு நீங்க கொஞ்சம் இது கிழிச்சு போடுங்க, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன். அது ரொம்ப ஏழையா இருக்கும், தரித்திரம் கிட்ட போய் கொஞ்சம் கிழிச்சு போடுங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன், இது முடியாது. இன்னொருத்தர் கிட்ட போய் நீங்க கொஞ்சம் கிழிச்சு போடுங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன், முடியாது. பாருங்க, இதனுடைய கன்ஃபர்மேஷன் என்ன பாருங்க, எவ்வளவு ராஷ்டிர ஸ்நேகம் இருக்கு எல்லாருக்கும், இவ்வளவு இருக்கு. அது 2000 ரூபாய் கொடுக்க, அவருக்கு சாப்பாடுக்கே பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அது கிழிச்சு போட சொன்னா பண்ண மாட்டார், அவ்வளவு இருக்கு. அதான் நம்ம இன்னொருத்தருடைய ராஷ்டிர ஸ்நேகத்தை நம்மளால இது பண்ண முடியாது. இது உண்மையா கிடையவே கிடையாது. ஏன் கேட்டா, இது கேமரா வச்சுங்க இப்படி இருக்கிறான் இல்லையா, இப்படி கேமரா வச்ச மைக் எடுத்த நீங்க கொஞ்சம் கிழிச்சு போடுங்க, என்ன உத்தேசம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் போடுவா, கிழிச்சு போட்டுருவா. நான் உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த மாதிரி கணக்க பண்றதுக்கு தான் என்ன பேரு, ஸ்டடி பண்றதுன்னு பேரு. ஸ்டடி, அமெரிக்காவில் ஸ்டடி நடந்திருக்கு இந்த விஷயத்துல, இதுதான் கணக்கு. இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி சித்தாந்தங்கள் எல்லாம் கொண்டு வருவான். அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இப்ப ஸ்டடி பண்ற மாதிரி இருக்காது, இன்னும் கொஞ்சம் அப்புறம் சித்தாந்தம் மாறுறது. அப்போ அதனால இந்த விகாரங்கள் இந்த மாதிரி விஷயத்துல கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்றது யாரும் கேள்வி வரும். ஸ்திரீகளுடைய விகாரமா புருஷனுடைய விகாரமா எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்றதுக்கு உபயோகமும் இல்லை, அது பண்ண சொல்லல எங்கேயும் சாஸ்திரத்துல. அவனுக்கு முமுட்சை இருக்கா, நான் கம்பேர் பண்றேன்னா, எனக்கு முமுட்சை இருக்கா ஜாஸ்தி, உங்களுக்கு இருக்கா, இது என்னுடைய வேலையா, உங்களுக்கு இருக்குன்னா நானும் கத்தியே மதித்தியா பாஷ்யத்துல கேட்டு, யாருக்கு உனக்கு சம்சாரம் இருக்குன்னா அவித்தியா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு அவித்தியா, இன்னொருத்தருக்கு அவித்தியா, இது எனக்கு இந்த சம்சார கத்திய போகுது. ஒரு கேள்வி பாஷ்யத்துல, அயம் சம்சார கத்தியா நதாவது பிரம்மணா, பிரம்மத்துக்கு சம்சாரம் இருக்க முடியாது, நதாவது ஜீவத்தியா ஜீவகா பிரம்மையா சரி கத்திய சம்சாரா, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் அத்வைதத்துக்கு பதில் கிடையாதுன்னு இப்படி அகம் வதாமி ஜீவசைவ சம்சாரா பிரம்மணா சம்சாரோ நாசிமாஸ்து கத்தியாயம் பந்தான்னு கேள்வி. இந்த பந்தம் யாருக்கிட்ட இருக்க, பிரம்மத்துக்கா? முடியாது, பிரம்மத்திற்கு பந்தம் இருக்காது. அப்ப யாருக்கு? ஜீவனுக்கு சொல்லணும். ஜீவகம் பிரம்மைவா இப்படி கேட்டா என்ன சொல்றது? நீங்க விவகாரத்தை கேட்கறதா இருந்தால் அத்வைதத்துல விவகாரம் இல்லை, அது அத்வைதம் என்கிற கன்செப்ட்ல வச்சுட்டு பந்தம் இல்லைன்னு கேட்கக்கூடாது. இதுக்கு இப்படி கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லணும்? இப்படி சொல்லணும்,
பந்தா கஸ்யா பிரம்மணோவா ஜீவஸ்யா? ஜீவஸ்யா தைரியமா சொல்லணும், ஜீவஸ்யா. அதுக்கு மேல கசிய ஜீவஸ்யான பிரச்சனை இருக்கா? கசிய ஜீவஸ்யான பிரச்சனை இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பந்தம் தெரியறதா இருந்தா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பந்தம் இருக்கு அவ்வளவுதான். இன்னொருத்தருக்கு பந்தம் இருக்காது, என்னோட வேலை இல்லை. எனக்கு பந்தம் இருக்குன்னா எனக்கு பந்தம் இருக்கு அவ்வளவுதான். நான் பிரம்மைவத்தமசி பிரம்மைவாசி. பிரம்மைவாசின்னா என்ன அர்த்தம்? வாஸ்தவம் தான், சாஸ்திரத்தில் சொல்றது நான் பிரம்ம தான். அப்ப எப்படி சம்சாரம்? எதி பிரம்மைவ அஸ்மி தர்ஹி ந சம்சாரः. அப்ப என்ன அபிப்பிராயம்? ஜீவஸ்ய வியாவகாரிக பேதா அஸ்தி. பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னால் அது யாருக்குன்னு கேட்டா ஜீவஸ்யான்னு சொல்லணும். ஜீவனுக்கு தான் பந்தம், சந்தேகம் இல்லைன்னு சொல்லணும். அப்ப ஜீவனுக்கு எப்படி பந்தம்? ஜீவன் பிரம்மன் தானே. அதுக்கு மேல கேள்வி இல்ல, ஜீவன் பிரம்மன் கிடையாது. அது எப்படி? உங்களுடைய சித்தாந்தம் தப்பா போயிடுமே. இல்ல, பரமார்த்த திருஷ்டியா பிரம்மன் சொல்றது, விவகார திருஷ்டியா பேதம் இருக்குன்னு சொல்லலாம். வியாவகாரிக பேதம் ஒத்துன்னு இருக்கும். சரி, வியாவகாரிக பேதம் தானே ஒத்துன்னு இருக்கும், உண்மையா பேதம் கிடையாது. சரி, உண்மையா பந்தம் கிடையாது. புரியுதா? உண்மையா பந்தம் இருக்குன்னு சொல்றதுக்கு வந்ததா வேதாந்த சாஸ்திரம்? இல்ல, உண்மையா பந்தம் இருக்கு, உண்மையா பேதம் கிடையாது. வேண்டாம், உண்மையா பந்தமும் கிடையாது. பந்தம் இருக்கு என்கிற பேச்சு எந்த ஒரு சத்தையில் நின்று கேட்கறதோ அந்த சத்தையில் நின்று பதில் கொடுக்கணும். அது மிக்ஸ் பண்ணக்கூடாது. பரமார்த்த திருஷ்டியில விவகார திருஷ்டியில் கேள்வி, அதுக்கு பரமார்த்த திருஷ்டியில் பதில் கொடுக்க வேண்டாம். அது நம்மளுடைய கர்த்தவியம் இல்லை. புரியுதா? எந்த ஆஸ்பெக்ட்ல கேள்வி வருதோ அந்த ஆஸ்பெக்ட்ல பதில் யோசிக்கணும், இல்லைன்னா பதில் கிடைக்காது. அந்த மாதிரி சரி விட்டுருங்க கொஞ்சம். இப்போ எதுக்காக வந்தேன்னா, இந்த வரக்கூடிய ஸ்லோகத்தில் எல்லாமே என்ன வருது? ஷரீர நிந்தா, ஸ்திரீ ஷரீர நிந்தா. அது யாருக்காக சொல்றது? என் புருஷனுக்காக சொல்றது. அப்ப ஸ்திரீயா இருந்தா என்ன பண்ணும்? இந்த மாதிரி புருஷ சரீரத்தை பத்தி யோசிக்கலாம். இப்ப யோசிச்சுட்டே இருக்கணுமா கேட்டா அப்படி இல்லை. அந்த ராகம் எப்போ ஜாஸ்தியா வருதோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கும். இப்ப பிரகரணம் எல்லாமே அப்படிதான். எப்பொழுதுமே எப்ப பார்த்தாலும் அந்த ராகமே காமமே வந்துட்டே இருக்கு. அப்படி இல்லை, எப்போ காமவிகாரம் தடுக்க முடியாமல் வந்துட்டு இருக்கோ அப்போ இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணுங்கள் அப்படி உபதேசம் பண்றதா இருந்தால் அது நியூட்ரலா பண்ண முடியும். அவ்வளவுதான். எல்லா நிந்தையும் அப்படிதான் எடுக்கணும். இப்ப சாஸ்திரத்தில் பார்த்தா சில இடத்துல பார்த்தா நிந்தை இருக்கும், சில இடத்துல பார்த்தா ஸ்துதி இருக்கும். அந்த ஸ்துதி எதுக்காக பண்றது? சரீரத்தை ஸ்துதி கூட பண்றது இருக்கு. மனுஷ சரீரம் எப்பேற்பட்ட சரீரம் ஸ்துதி பண்றது இல்லையா? அந்த சரீரத்தினுடைய மகாத்மம் என்ன? அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சரீரத்தினோட ஸ்திதிதான். இப்ப மனுஷ சரீரம் வியர்த்தம், யூஸே இல்லை, உபயோகமே இல்லை இன்னொருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி உபயோகங்கள் இருக்கு. அதை நியூட்ரலா கொண்டு வரணும். துவேஷம் வரக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு துவேஷம் வரதா இருந்தால் சாஸ்திர கிரந்தங்கள் என்ன பண்றது? ஸ்துதி பண்றது. அந்த ஸ்துதி பாகங்கள் எடுத்துட்ட அனுசந்தானம் பண்ணணும். அந்த துவேஷத்தை எடுத்துறதுக்கு எந்த இடத்துல நிந்த பண்றதோ அதுக்கு அதனுடைய உபயோகம் என்ன? ரொம்ப உசத்தியா நினைக்கிறதா இருந்தால், இல்லாம குவாலிட்டிஸ் இல்லாததுக்கு இருக்கிறதா நினைக்கிறதா இருந்தால் அப்படி கிடையாது. அது நியூட்ரல் பண்ணணும். அப்ப நியூட்ரல் பண்ணிட்டே இருக்கும் மனசை. அதுக்காக எல்லாமே உபயோகப்படுறது. இப்ப மனுஸ்மிருதியில் பார்த்தால் ஸ்திரீ நிந்தை இருக்கு, எத்தனையோ இடத்துல இருக்கு. அதனால என்ன சொல்லுவார் பல பேர்? மனு வந்து ஸ்திரீ விருத்தன். மனு என்கிற ரிஷி ஸ்திரீ விருத்தன் சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவா. என்ன காரணம்? பல இடத்துல ஸ்திரீ நிந்தை இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இல்ல அப்படி கிடையாது, ஸ்திரீ ஸ்துதியும் இருக்கு. ஸ்திரீ ஸ்துதியும் நிறைய இடத்துல இருக்கு. புருஷ நிந்தையும் இருக்கு, புருஷ ஸ்துதியும் இருக்கு. இதனால என்ன எல்லாமே படிச்சு பார்த்தா என்ன தெரியுது? அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், அவர் நிந்த பண்ற வாக்கியத்தை எடுத்தாலா ஸ்துதி பண்ற வாக்கியத்தை எடுத்துட்டோன்னு முடிவு பண்ணக்கூடாது. அவர் என்ன உபதேசம் பண்றது அது வச்சுட்டு முடிவு பண்ணணும். அந்த ஸ்துதியும் நிந்தையும் எல்லாமே அர்த்தவாதம் சொல்றது. அது எல்லா எந்த ஆச்சாரமா இருந்தாலும் அப்படிதான். அது வேதத்தினுடைய ஸ்டைல் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அத இப்போ சில விஷயங்கள் ஸ்திரீகளிலிருந்து நிவர்த்தி வேணும், நிவர்த்தி பண்ணணும் என்கிற தாற்பயத்துல இப்படி எல்லாம் அவருக்கு தப்புகள் இருக்கும் நிறைய. ஏகாந்தமா ஸ்திரீயோட கூட உட்காரக்கூடாது ஒரு உபதேசம் இருக்கலாம். ஏன்னா இந்திரியாணி பிரமாதீனி அப்படி இருக்கும் இல்லையா? ஏன்னா பலவான் இந்திரிய கிராமம் வித்வாம்சமொക്കെ கரிஷதி. ஏகாந்தமா உட்காரக்கூடாது.
உட்கார்ந்தா எப்படி எல்லாம் தப்புகள் வரும் தெரியாது, நம்மளுடைய மனசு கண்ட்ரோல் இல்லாம போயிடும், அது ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிற விஷயத்துல. நம்மளுடைய மனசுக்கு கண்ட்ரோல் போகாம இருந்தா கூட பாக்கிறவா பலவிதமா வியாக்கியானம் பண்ணுவா, அதனால மனசுக்கு கஷ்டம் வரும். அப்புறம் அனாவசியமான விஷயங்கள், அதனால விவகார மரியாதைகள் இப்படி இருக்க அதுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் மூலமா உபதேசம் பண்றதா வச்சுக்கணும். அந்த ஒரு பிரகரணத்துல ஸ்திரீகளுக்கு எல்லாம் தோஷங்கள் இருக்கு, இல்லாம விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவர் பேசிடுவா, நம்பிக்கை கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவா. அந்த அது மட்டும் படிச்சா என்ன, மனு அந்த ஸ்ரீ வித்வேஷம், இவ்வளவு இப்படி எல்லாம் ஸ்ரீ வித்வேஷம் வரலாமா, அவரை என்ன பண்ணலாம், அவரே இன்னொரு பார்த்த புருஷன் நிந்தை கூட பண்ணுவா. அப்போ நிந்தை பண்ற வாக்கியங்களோ அதுவும் இருக்கலாம், துதி பண்ற வாக்கியங்களோ வச்சிருந்த கிரந்தகாரனுடைய அபிப்பிராயத்தை இது பண்ணக்கூடாது. அது எல்லாரும் ஜாகிரதையா பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய சாஸ்திர கிரந்தங்கள் படிக்கிறவா யாரா இருந்தாலும் ஆகர கிரந்தங்கள், ஆர்ஷ கிரந்தங்கள் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டைல வச்சுருக்க எல்லாரும் அதனுடைய உபயோகம் எல்லாம் தெரியாத இந்த மாதிரி இது சொல்லக்கூடாது. அதனுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை, அது ஒரு ஸ்டைல், அத பிரதிபாதனம் பண்ற ஒரு ரீதி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது இந்த மாதிரிதான் நாரி ஸ்தனபரநாதி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசு நிச்சிந்தைய வாரமான பகவத்பாதருடைய ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அது இது என்ன உபதேசம் பண்றதுன்னு கேட்டால், நாரி ஸ்தனபரநாதி தேசம் என்கிறது மாம்சவசாதி விகாரம் என்கிற உபதேசம் இல்லை. கிரகிக்கணும், அது மாம்சவசாதி விகாரம் எல்லாருக்கும் தெரியற விஷயம் தான். அது தெரியாம இருக்கா யாரா இருக்கு? அப்படி இல்லை, அதுக்கு மாம்சம், மஜ்ஜை, ரத்தம் இதெல்லாம் தான் அங்க இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால தெரிஞ்ச விஷயத்தை உபதேசம் பண்றது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனசு விசிந்தைய வாரம் அப்படின்னு அது அப்படியே நினைச்சுட்டு இருக்கிறதா? அதுவும் இல்லை. எது சிந்தையதி அது ஏவம் சிந்தையா, அந்த விஷயத்தில் ஒரு சிந்தனை வரதா இருந்தால் அது எப்படி, எந்த ஒரு சந்தர்ப்பத்துல எந்த ஒரு விஷயத்துல அந்த சிந்தனை வரப்படாதோ, சாஸ்திரம் நிஷித்தமா இருக்கோ, அந்த விஷயத்துல அந்த சந்தர்ப்பத்துல அந்த சிந்தனை வரதா இருந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாசனா மூலம் அல்ல, வரக்கூடாது. மரணத்தை நிஷேதம் பண்ண முடியாது. ஏன் கேட்டா ஸ்மரணம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கல், அது ஆட்டோமேட்டிக்கா வர்றது. வந்தால் என்ன பண்றது, வரப்படாதுங்கிறது வாஸ்தவம். ஆனா மரணத்தை நிஷேதம் பண்ண முடியாது. ஞாபகம் வருது, எப்படி நிஷேதம் பண்றது? ஏதோ பார்த்தா ஏதோ ஞாபகம் வருது, அது மூலமா வாசனைகள் எல்லாம் அபிவியக்தமா வருது. அது எல்லாமே வாசனா மூலமா இருக்கிறதுனால, வாசனா மூலமா எது வருதோ அது வந்துட்டுதான் இருக்கும். அப்ப வந்தால் என்ன பண்றது, நெக்ஸ்ட் சொல்லணும். வந்தால் அத நியந்திரணத்தை பண்ணலாம். நியந்திரணத்தை பண்றதுக்கு என்ன உபாயம் கேட்டா, அதுக்கு இந்த மாதிரி பாவனையை வச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன வருது, நாரீஸ்தனபரநாதி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம், அது உபதேசம். அதுக்காக உபாயம் சொல்றது. ஏதும் மாம்சவசாதி விகாரம் என்கிறது உபதேசம் இல்லை. ஏதும் மாம்சவசாதி விகாரம் இது மனசு விசிந்தையான உபதேசம். மாம்சவசாதி விகாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை இப்ப அனுசந்தானம் பண்ணி மனசினுடைய ஜெயத்தை பண்றதுக்கு அது உபாயமா வச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். எப்பொழுதுமே இல்லை, அது அதுக்கு எப்போ பிரசக்தி இருக்கோ அப்போ. பிரசக்தி இல்லாமல் இருக்கும்பொழுது எதுக்கு விசாரம் பண்றது? அதே விசாரம் பண்றது இல்லை. பிரசக்தி வந்தால் உடனே விசாரம் பண்ணணும். இந்த மாதிரி விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் பண்றதுக்காக உங்களுக்கு ஸ்லோகம் கம்மி இல்லை, ஸ்லோகம் தாராளமா கொடுக்குறேன். ஸ்லோகம் கொடுக்குறேன் விசாரம் பண்றதுக்கு. மாம் சபாஞ்சாலிகாயாத்து மந்திரலோலே அங்கபஞ்சரே ஸ்நாயு அப்தி கிரந்தி சாலின்யாக ஸ்திரியா கிமிவ சோபனம். அப்படி இதெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லை, அப்படியே படிச்சுட்டு போனா விஷயம் ஒண்ணுதான். மாம்ச பாஞ்சாலிகா தெரியுமா? டோல் அர்த்தம். டோல் பொம்மை புத்தலிகா, மாம்ச புத்தலிகைன்னு நினைக்கணும். அப்படி எந்த இடத்துல காமவிகாரம் வரப்படாதோ அந்த இடத்துல வரதா இருந்தால் அது ஒரு மாம்ச புத்தலிகை, மாம்ச பாவை, பொம்மை நினைக்கணும். மாம்ச பாஞ்சாலிகாயாத்து மந்திரலோலே அங்க பஞ்சரே, யந்திரலோலே அங்க பஞ்சரே.
இவரும் சொல்றார் பர்தஹரி கூட ஸ்திரீ யந்திரம் கேன சிருஷ்டம் ஒரு பிரயோகம். ஸ்திரீ யந்திரம் அவரும் ஸ்திரீ தாராளமா பண்றார், ஸ்திரீ ஸ்துதியும் பண்றார். எல்லாம் சதகங்கள் 3 இருக்கு. ஒரு ஆளுடைய அபிப்பிராயமா இதெல்லாம் ஒரு ஆளுடைய அபிப்பிராயம் தான். ஆனா கிரகிக்க வேண்டியது ஒரே சந்தர்ப்பத்தில் இல்லை, கிரகிக்க வேண்டியது பல ஆஸ்பெக்ட்ல கிரகிக்கணும். மாம்ச பாஞ்சாலிகாயாஸ்து பாஞ்சாலிகாயாஸ்து யந்திரலோலே அங்க பஞ்சரே. பஞ்சரம்னா ஒரு கூடு, பஞ்சரே ஸ்நாயு அஸ்தி கிரந்திசாலினியாக ஸ்திரியா கிமிவ சோதனம் त्वं मांस रक्त बाष्पाम्बु पृथक् कृत्वा विलोचने समालोकय रम्यं चेत् किं मुधा परिमुह्यसि. மேரு சிருங்க தடோல்ல கவிகளெல்லாம் நிறைய வர்ணனம் பண்ணி அப்படி ஏதோ ஒரு உத்கிருஷ்டமா ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை வந்திருக்கு. கவிகள் வர்ணனம் பண்ணாம கூடாது வரும், அந்த பாவனை வரும். கவிகளும் தாராளமா வர்ணனம் பண்றதுனால அது அந்த பாவனையே ரொம்ப ரொம்ப மேல கொண்டு போய் வச்ச அது செகண்ட் மனசு போறது. அதுக்கு விபரீதமா சொல்றாரு. கவிகள் சொல்லும்போது அதுக்காக சொல்றார். இப்போ இந்த வைராகியத்துக்காக நினைக்கும் போது விபரீதமா நினைக்கணும். எல்லாத்துக்கும் பிரசங்கம் இருக்கு. மேரு சிருங்க தடோல்லாசி கங்கா ஜல ரயோபமா திருஷ்டா யஸ்மின் ஸ்தனே முக்தாஹாரஸ்யோல்லாசசாலிகா ஸ்மசானேஷு திகந்தேஷு தயேவ லலனாஸ்தனஹ ஸ்வதிராஸ்வாத்யதே காலே லகுபிண்டைவா அந்தசஹ. இப்போ கவிகள் அப்போ அவ்வளவு பெருசா வர்ணனம் பண்ணக்கூடிய சரீர பாகங்கள் எல்லாமே அந்த ஸ்மசானத்தில் போய் பார்த்தால் நாய் சாப்பிட்டு இருக்கும். அப்ப அப்படித்தானே இதனுடைய பரிணாமம் அப்படி யோசிக்கணும். அது சிந்தனை பண்றதுக்காக உபதேசம் பண்றான். லகுபிண்டைவாந்தா கேச கஜ்ஜல தாரிண்யோ துஸ்பர்ஷா லோச்சன பிரியா துஷ்கிருதாக்னிசிகா நாரியோ தஹந்தி திருணவன் நரம். திருணவத்தை தஹந்தி காமிகளா இருக்கிறவாள திருணத்தை மாதிரி தாகம் பண்ணுவா. அதெல்லாம் பிரசித்தமான விஷயங்கள். அந்த வர்ண பண்ற இடத்துல எல்லாம் பார்க்க தெரியும். அந்த காமதேவனுடைய அஸ்திரத்தை துதி பண்ற ஒரு சுபாஷிதம், லைன்ஸ் ஞாபகம் இல்ல. காமதேவனுடைய அஸ்திரம் இருக்கு. நேற்று தானே காமதேவனுடைய தினம் ஆயிடுச்சு. நேற்று காமதேவனுடைய தினம். காமதேவனுடைய அஸ்திரத்தை ஒரு ஸ்லோகம். என்ன அர்த்தம் தெரியுமா? அஸ்திரங்கள் பல விதமா பார்த்திருக்கோம். எல்லா அஸ்திரமும் என்ன பண்றது, அது எங்க போய் இத வேதனை டச் பண்றதோ அது ரெண்டா பண்ணும். உன்னுடைய அஸ்திரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டாது, அது ஒன்னா பண்ணும். அப்படி ஒரு சுபாஷிதம் இருக்கு. கேச கஜ்ஜலதாரிண்யோ துஸ்பர்ஷா லோச்சன பிரியா துஷ்கிருதாக்னிசிகா நாரியோ தஹந்தி திருணவம் நரம் ஜலதாம் அதிதூரேபி சரசா அபி நீரசாக ஸ்திரியோ ஹி நரகாக்னீனாம் இந்தனம் சாரு தாருணம் காமநாம்னா கிராதேன விகீர்ணா முக்தசேதசாம் நாரியோ நரவிஹங்கானாம் அங்கபந்தன வாகுரா ஜன்ம பல்லவ மத்யானாம் சித்த கர்தமசாரிணாம் பும்சாம் துர்வாசனா ரஜ்ஜுர்நாடி வடிஷ பிண்டிகா சர்வேஷாம் தோஷரத்னானாம் சுசமுத்கிகயா அனயா துக்க சிருங்கலையா. அப்படின்னா சமுத்திகான மாலை மாதிரி தோஷ ரத்னங்கள் எல்லாம் சேர்த்து பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாலை மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் நிந்தைதான். வாத்தியாசம் வந்து நிந்தைதான். அந்த நிந்தை சொல்ல வரல, நிந்தைதான் இதெல்லாம். நிந்தை எல்லாமே நிந்தைதான். அந்த நிந்தையை எங்க உபயோகப்படுத்துறதும் அவ்வளவுதான் விஷயம். ஸ்திரீ நிந்தை எல்லாம் பண்றார் அப்படி சொல்லக்கூடாது. அது ஸ்திரீ என்கிற ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு நிந்தை பண்றதுக்காக இல்ல. பும்சாம் துர்வாசனாரத்துர் நாடி படிஷ பீடிகா சர்வேஷாம் தோஷரத்னானாம் சுசமுத்கிகயா அனயா துக்க சிருங்கலையா நித்தியம் அலமஸ்து மம ஸ்திரியா ஸ்திரியா மம அலம் வேண்டாம் என்கிற ஒரு பாவனை. இதோ மாம்சம் இதோ ரத்தம் அப்படிலாம் இங்க பார்த்தால் மாம்சம் அங்கே பார்த்தால் ரத்தம். இந்த அது எல்லாருக்குமே சமானம் தான்.
இதோ மாம்சம் இதோ ரக்தம் இதோ ஸ்ரீனி இது வாசரைஹி பிரம்மன் கதிபயைரேவ யாதி ஸ்ரீ விஷராருதாம். அதுக்கு என்ன அர்த்தம்? விஷராருதாம் இருக்கு. விஷராருதாம் கத்திரிக்கா இருக்குமா? விஷராருதாம் என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அர்த்தம் இல்ல விஷரார் இதோ மாம்சம் இதோ அப்படிதான் எல்லாமே கெட்டு போறதுக்கு யோகியதை இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் தான் இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனுடைய ஒரு சமூகம் சரீரம் என்கிறது அது அப்படியே கெட்டு போயிடும். யஸ்ய ஸ்திரீ தஸ்ய போகேச்சா நிஸ்திரீகஸ்ய ஸ்வபோக பூஹு ஸ்திரியம் தெக்த்வா ஜெகத்யக்தம் முடிவு பண்றது. ஸ்திரீ காமம் விடுறதா இருந்தால் ஜெகத் காமமே விட்டு போயிடுறது. அவ்வளவு பிரபலமா இருக்குதுன்னு வச்சுட்டு ஸ்திரியம் தெக்த்வா ஜெகத்யக்தம் ஜெகத் தெக்த்வா சுகி பவே. ஸ்திரீ பட்சத்துல பாக்குறதா இருந்தா புருஷம் தெக்த்வா ஜெகத் தெக்தம் பார்க்கணும் பண்ணலாம். புத்திர விவேகோ பிரம்மானந்தே தரிசிதா. இது எல்லாமே இதனால இப்போ இது தெரியாத விஷயம் இல்லை யாருக்கும். இதெல்லாம் மாம்ச மஜ்ஜா அஸ்தி அதெல்லாம் சொன்னேன். அதனாலதான் அப்படிதான் இருக்கு, தெரியாத விஷயம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அப்ப அனுசந்தானம் பண்றதுக்காக சொல்றது. புத்திர விவேகோ பிரம்மானந்தே தரிசிதா. அல்ல புத்திர விவேகம்னா என்ன அர்த்தம்? புத்திராபிலாஷத்தியாகம். புத்திராபிலாஷத்தியாகம் இது எல்லாமே அபிலாஷம் தான் என்ன? ஓவர் அட்டாச்மெண்ட் அது இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அலபியமான ஸ்தனய பிதரவு கிளேசையே சிரம். புத்திரன் புத்திரி ஒன்னும் கிடைக்கலன்னா அலபியமான ஸ்தனயா கிடைக்கலையே ஒரு கிளேசம். லப்தோபி கர்ப்பபாதேன பிரசவேன பாததே. கிடைச்சிருத்து கர்ப்பபாதம் வந்துருத்து பிரசவத்துல போயிடுத்து அப்படின்னா அப்புறம் துக்கம். ஜாதஸ்ய கிரகரோகாதி குமாரஸ்ய மூர்க்கதா உபநீதே அவித்தியத்துவம். ஏதோ இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ எந்த குழப்பமும் இல்லை அப்படி யாரும் பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி அனுசந்தானம் பண்றதா இருந்தா கூட ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அது சரியில்லை, அனுசந்தானம் பண்றது கூட சரியில்லை, அதனால உபயோகம் இல்லை. எந்த குழப்பமும் இல்லை, எல்லாமே சரியாதான் இருக்கு இருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயம் வச்சுட்டு இருந்தா உபயோகம் இல்லை. புரியுதா? இப்போ ஒரு கிளேசம் இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, அது இம்பர்ஃபெக்டா இருக்கு, அதனால அது சரியில்லை. இப்படி வைராக்கியத்துக்காக பரிசிரமப்பட்டு உபயோகம் கிடையாது. அந்த மாதிரி வந்த வைராக்கியம் நமக்கு உபயோகத்துக்காக இல்லை. எது பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு அந்த மாதிரி தெரியுது அந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஆனா அந்த விவக்ஷை இல்லைன்னு சொல்றேன். ஸ்லோகம் படிச்சா என்ன தெரியுது? எது பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் தெரியுது. ஆனா வைராக்கியத்துக்காக அந்த ஒரு ஆலோசனை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நான் சொல்றேன். அதுக்காக சொல்றேன். எது பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் தெரியுது, அதனால என்ன டிஃபெக்ட் இல்லாமல் ஒன்றும் கிடையாது முடிவு பண்ணலாம். அதுக்காக இல்லைன்னா இதுக்கு இந்த டிஃபெக்ட் இருக்கு, அதுக்கு இந்த டிஃபெக்ட் இல்லைன்னாலும் இன்னொரு டிஃபெக்ட் இருக்கு, அதோட உத்கிருஷ்டமா இருக்கலாமோ, எந்த டிஃபெக்டும் இல்லாமல் ஒண்ணு இருக்கலாமே, அது எனக்கு கிடைக்கலையே, அவ்வளவுதான், அதனால உபயோகம் இல்லை. இந்த யந்திரத்துக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்கு, இந்த இதுக்கு இல்லாமல் ஒரு டிஃபெக்ட், இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட், இதோட கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கிக்கிறதா இருந்தா அதுக்கு இதோ இன்னும் நல்லா இருக்கும், அது இருக்கலாமே, அதுக்கு ராகம் தான், ராகத்துக்கு தான் அந்த ஆலோசனை அப்படிதான் உபயோகப்படும். அதனால டிஃபெக்ட் ஏதாவது ஒன்று இருக்கும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும், அது யாருடையும் குற்றம் இல்லை. தோஷ திருஷ்டி தோஷ திருஷ்டி வேணும், தோஷ திருஷ்டி தான் வேணும். ஆனா தோஷ திருஷ்டி எப்படி இருக்குன்னு கேட்டா காமனா பார்க்கணும். தோஷங்கள் எது பார்த்தாலும் ஏதோ ஒரு தோஷம் சொல்றது, அதுக்காக இல்லை. தோஷம் இந்த அனுசந்தானத்தினால முடிவு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் எது பார்த்தாலும் தோஷம் பார்க்கறதுக்கு இல்லை. இந்த அனுசந்தானம் பண்ணி எந்த பொருளா இருந்தாலும் ஏதோ ஒரு தோஷம் இருந்துதான் இருக்கும், எப்படி இருந்தாலும் அந்த தோஷம் இருக்கும். இதோட உத்கிருஷ்டமா ஒண்ணு இருக்கலாமே, அது கிடைக்கலையே, அது கிடைச்சா என்ன, இந்த தோஷம் இருக்காது, இன்னொரு தோஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, அனபிஸ்வங்கா, அவ்வளவுதான். அதனால எது பார்த்தாலும் ஒரு தோஷம் சொல்றது, இதுக்கு என்ன தோஷம், எது தோஷம் இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் வேற விதமா எனக்கு ஒண்ணு இருக்கணும், அது வச்சிருங்கோ, அது அந்த தோஷம் இருக்காது, அப்படி இல்லை.
அப்ப இருக்கிற பொருள் இருக்க, அதுக்கு குணங்களும் இருக்க. அப்ப அந்த குணம் போரும்ங்கிற ஸ்திதி வரும் நமக்கு. அது வந்தாதான் உபயோகம். அதுவும் ஸ்திரம் இல்லை. ஏன் தோஷமும் ஸ்திரம் இல்லை இல்லையா? இப்ப குணங்கள் எல்லாம் ஸ்திரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, தோஷமும் ஸ்திரமா? தோஷமும் ஸ்திரம் இல்லை, தோஷமும் ஸ்திரம் இல்லையே. இப்போ இப்படி ஒரு உபதேசம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். இப்போ சுகமா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது இருக்கு. நிறைய விஷய சுகங்கள் எல்லாம் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அது எப்போ நசிக்கும் தெரியாது. அதனால அவருக்கு கவலை வரலாம், அவருக்கு கவலை வரலாம் இல்லையா? சுகமா இருக்கிறவனுக்கும் ஒரு கவலை வரலாம். இப்ப இருக்க இது ஏதோ ஒரு காரணமா போயிடுமோ அப்படி ஒரு கவலை வரலாம். அந்த மாதிரி அந்த கவலை அவனுக்கு வர்ற மாதிரி ஏன் தரித்திரனுக்கு சுகம் வரக்கூடாது? சுகம் எப்படி க்ஷணிகமோ அந்த மாதிரி துக்கமும் க்ஷணிகம் தானே. ஒரு தரித்திரனுக்கு தாரித்திரங்கிறது ஸ்திரம் இல்லையே, தாரித்திரமும் ஒரு துக்கமும் க்ஷணிகம் தானே. அவனுக்கும் அப்படி யோசிக்கலாம் இல்லையோ? அப்ப தரித்திரனுக்கு சுகத்துக்கும் வழி இருக்கு, சுகிக்கு துக்கத்துக்கும் வழி இருக்கு, ரெண்டும் இருக்கு. கஷ்டம்ங்கிறது அதுவும் போயிடும். கஷ்டம் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் அப்படி யாரும் கிடையாது, அதெல்லாம் கல்பனை தான். எப்ப பார்த்தாலும் கஷ்டம் அப்படியே யாரும் கிடையாது, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது கம்பேர் பண்ணி சொல்றது அப்படிதான். நம்மளுடைய சுகத்தை கவனிக்கிறது இல்லை, சுகம் இருக்கிறவா சுகங்களே கவனிக்கிறது இல்லை, துக்கம் இருக்கிறவா துக்கத்தை ரொம்ப கவனிக்கிறது. அதனாலதான் என்ன, அதுவும் க்ஷணிகம் தான், இது க்ஷணிகமா சொல்ற மாதிரி அதுவும் க்ஷணிகம் தான், துக்கமும் க்ஷணிகம் தான். சுகம் மட்டும் இல்ல, துக்கமும் க்ஷணிகம் தான். யூனஸ்த பரதாராதி தாரித்ரியஞ்ச குடும்பினஹ சித்ரோ துக்கஸ்ய நாஸ்தி அந்தோ, சித்ரோ துக்கஸ்ய அந்தோ நாஸ்தி. துக்கத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு துவாரம் பாக்குறதா இருந்தால் தவிக்கிறதுக்கு சில பேரை பார்த்தா அப்படி தெரியும். இனிமே இப்போ அந்த தாபம் போயிடுது, இனிமே நான் எது யோசிச்சு தவிக்கிறேன், தவிக்கிறதுக்கு அந்த விஷயம் போயிடுது, இன்னும் வேற விஷயம் வர வரைக்கும் எது யோசிச்சு தவிக்கிறேன். சித்ரோ துக்கஸ்ய நாஸ்தியந்தோ அனீச்சேன் மிரியதே ததா யதா வித்யாதன क्रोधयोः இல்லையா? யதா வித்யா தன क्रोध யோஷித் புத்திர விஷயானாம். கரெக்ட். வித்யா தன क्रोध யோஷித் புத்திர விஷயானாம் மலினவாசனானாம். இதெல்லாம் வித்யா விஷயகமா இருக்கக்கூடிய வாசனை, தன விஷயகம், குரோத விஷயகம், யோஷித் விஷயகம், புத்திர விஷயகம் விஷயகமா இருக்கக்கூடிய மலின வாசனைகளுக்கு, மலின வாசனானாம் விவேகேன பிரதீகாரா, அது ஆப்போசிட் திங்கிங், அதுதான் பிரதீகாரா. ததா அந்யாசாமபி வாசனானாம் யதாயோக்கியம் சாஸ்திரைஹி ஸ்வயுக்தியா தோஷம் விவிச்ய பிரதீகாரம் குறியா. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் எப்படி பிரதீகாரம் பண்ணணும் என்கிறது பேசிட்டே சொல்லிட்டே இருக்கலாம். இந்த ரீதியில பாருங்கோன்னு எல்லாமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி அதாவது சந்தர்ப்பத்தில் பார்க்கணும். யதாயோக்கியம் சாஸ்திரைஹி ஸ்வயுக்தியா தோஷம் விவிச்ய பிரதீகாரம் குறியா. கிருதேஜ பிரதீகாரே ஜீவன் முக்தி லட்சணம் பரமம் பதம் லட்சதே. இதுக்கெல்லாம் பிரதீகாரம் ஆயிடுச்சுன்னா வாசனை போயிடுச்சு, அப்போ பரமபதம் வரும். ததாக வசிஷ்டா வாசனானாம் பரித்தியாகே எதி யத்னம் கரோம்யலம் தத்தே சிதிலதான் யாந்தி சர்வாதி வியாதய க்ஷணா. போரும் சொல்றா, வாசனைகளுக்கு பரித்தியாகம் பண்றதுக்கு உங்களால முடியும்னால் போரும். வாசனானாம் பரித்தியாகே எதி யத்னம் கரோமி அகம் அலம் பர்யாப்தம் தத்தே சிதிலதாம் யாந்தி. அதனால தஸ்மாத் தத் தே சிதிலதாம் யாந்தி சர்வ ஆதிவியாதய க்ஷணா. தியாகே சாந்திர் அனந்தரம், தியாகே சாந்திர் அனந்தரம். இது இல்ல சாரதம் காலதாமதம் கிடையாது. பௌருஷேன பிரயத்னேன பலாத் சந்தியஜ்ய வாசனாக ஸ்திதிம் பத்னாசி சேத் தரிஹி பதம் ஆசாதயத்யலம். பௌருஷேன பிரயத்னேன பலாத் சந்தியஜ்ய வாசனாக, பிரயத்னப்படணும் வாசனைகளை ரிமூவ் பண்றதுக்கு. வாசனாக சந்தியஜ்ய ஸ்திதிம் பத்னாசி சேத்
ஸ்திரமான புத்தியை அடையறதா இருந்தால் தரிகி பதம் ஆசாதயதி நன்னு அத்திர பௌருஷ பிரயத்னோ நாம பூர்வோக்தோ விஷயதோஷ விவேகா. என்னால முடியற பிரயத்னம் நான் பண்ணணும்னு சொல்றேன். பௌருஷ பிரயத்னம், புருஷனால பண்ண எவ்வளவு பிரயத்னம் பண்ண முடியுமோ அந்த பிரயத்னத்தை பண்ணணும். ஆனால் அந்த பிரயத்னம் தான் என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி புருஷ விஷய தோஷ விவேக. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தோஷம் இருக்கும், ரொம்ப அதை ஆதரிக்க கூடாது. இந்த ஒரு விவேகத்தை அப்பப்போ கொண்டு வர்றது தானே. அத புனః கிரியமானோபி, திருப்பி திருப்பி பண்றதா இருந்தாலும் பிரபலேந்திரிய விவகாரேன அபிபூயதே. இந்த பிரயத்னம் நடந்துட்டு இருக்க வாசம் தான், ஆனா திருப்பி இந்திரிய விவகாரமும் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்திரிய விவகாரமும் நடந்துட்டு இருக்க, இந்த பிரயத்னமும் நடந்துட்டு இருக்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு, இதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன வரும், அபிபூயதே, உபயோகம் இல்லாம போயிருக்கு. சதுக்கம் பகவதா யதோஷ்யதி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மன. நீ பிரயத்னம் பண்ணலாம் சொல்லல, பிரயத்னம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சைடுல இந்திரியங்களும் பிரயத்னப்படுறது இல்லையா. அதனால ஒரு சைடுல ஜலம் கொட்டிட்டு இருக்கும், இன்னொரு அக்னியில இன்னொரு சைடுல ஆஜ்யம் கொட்டிட்டு இருக்குன்னா அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, நடந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி யதோஷ்யபி கௌந்தேயா புருஷஸ்ய விபச்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மன. இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோ அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர் நாவம் இவ அம்பசி. இந்திரியங்கள் சரதாம் போயிட்டே இருக்குன்னா, விஷயங்களுக்கு போயிட்டே இருக்குனால் என் மனோ அனுவிதீயதே, அதை தொடர்ந்து தானே மனசு போயிட்டு இருக்கும். அதனால ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம், பிரஜையை கொஞ்சமாவது ப்ளோக் பண்ணும். அதனால வாயு நாவம் இவ அம்பசி, எந்த மாதிரி வாயு காத்து இத நௌகை மாதிரி எப்படி சாலனம் பண்றதோ அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்றான். இத பகவான் கூட ஒத்துருக்கா, இந்த மாதிரி புத்தி இருக்கு. ஏவம் தரிகி, அதனால இந்த விவேகம் எப்படி உபயோகப்படும், இந்த பிரதீகாரம் பண்ணாலும் திருப்பி வந்துட்டே இருக்கும் இல்லையான்னு கேட்கிறார். ஏவம் தரிகி உற்பன்ன விவேக ரட்சணார்த்தம் இந்திரியாணி நிரோதவியானி. அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்திரிய நிரோதத்தை அப்புறம் சொல்றார். இந்திரியாணி நிரோதவியானி, இந்திரியம் வழியாகத்தானே இதெல்லாம் வருது. அப்ப இந்திரியத்துக்கு நிரோதம் பண்ணணும். அப்ப இந்திரிய நிரோதம் தான் என்ன, கண்ணு மூடிட்டு இருக்கிறதா? கண் வரும்போ கண்ணு மூடிட்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாம், போயிட்டு இருக்கும். ஆனா சில இடத்துல கண்ணு மூட வேண்டிய இடத்துல கண்ணு மூடுறதும் உபயோகப்படும். கண்ணு மூடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கண்ணுக்கு மட்டும்தான் இந்த இத கொடுத்துருக்கு, இதுக்கு இல்ல இதுக்கு இருக்கு. வாய் மூடுறதுக்கு வழி இருக்கு, கண்ணு மூடுறதுக்கு வழி இருக்கு. இது மூடுறதுக்கு வழி இல்லை. இது மூடுறதுக்கு வழி இருக்கு, வாயை திறந்துட்டு இருக்கணும். இது மூடுறதுக்கு கை விட வைக்கணும், வழி இல்லை. இது ரெண்டும் மூடுறதுக்கு வழி இல்லை. அப்போ தரிஹி இந்திரியாணி நிரோதவியானி ததபி தத்ரைவ உத்தர ஸ்லோகாபியாம் விரச்சிதம் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்திரிய நிரோதம்னால் இந்திரிய நிரோதமே அத இப்ப கண்ணு மூடிட்டு இருக்கிறது சொல்ல வேண்டியதில்லை. ஆனா கண்ணுக்கு ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நடுவுல போய் உட்கார வேண்டாம் சொல்லலாம் இல்லையா. எந்த விஷயங்கள் உங்களை ஆகர்ஷணம் பண்றதோ, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ, அது பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு அது 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 வேணாம், அது பண்ண வேண்டிய விஷயம் தான், அது நிரோதம் தான். அந்த நிரோதத்தை பண்ணணும். ஆமா, அது அங்க போய் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சாப்பிட வேண்டாம், அது அந்த விஷயங்கள் அந்த அதெல்லாம் சாப்பிட வேண்டாம், இதெல்லாம் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படி சொல்லலாம் இல்லையா. தானி சர்வாணி சம்யம்யா யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா
தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேஜ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அதனால இந்திரிய நிகிரகமும் கூட தேவையா இருக்கு. இது ஸ்மிருத்யந்தரேபி ந பாணிபாதாவதலோ ந பாணிபாதம் அகலோ ந நேத்திர சபலோ யதி. பாணிபாத சபலோ இருக்கு. ஆமா, ந பாணிபாத சபலோ ந நேத்திர சபலோ யதி நஜ வாக் சபலச்சைவம் இது சிஷ்டஸ்ய லட்சணம். ந பாணிபாத சபலோ, பாணிபாத சாபல்யம், கையால ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். கால் இருக்கு, கை இருக்கு, எல்லா இந்திரியங்களும் இருக்கு இல்லையா, ஒன்னும் பண்ணாமல் உட்கார முடியாது. இப்போ நிந்தை பண்றதுக்காக கீதையில் இருக்கிற இருக்கு இல்லையா, கர்மேந்திரியாணி சஞ்சம்யா யா ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரத்தை உச்சதேன்னு இருக்கு. கர்மேந்திரியங்கள் எல்லாம் அடக்கி மனசால இப்படி கினாவ சொப்னம் பார்த்துட்ட இருந்தாலும் அதனால உபயோகம் இல்லை, அது மித்யாச்சாரம் தான் சொல்றது இல்லையா, வாஸ்தவம் தான் இல்லையா சொல்ல. ஆனா அதுவும் முடியாதுங்கிற ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்திதி இருக்கு, நமக்கே இருக்கும். அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், பண்ணாம உட்கார முடியாது, அது ஒரு சாபல்யம் தான். ஏதாவது கையால காலால ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், ஒண்ணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணுவான் அப்படி இருக்கு இல்லையா, அது பாணிபாத சாபல்யம் சொல்றது. ஏதாவது பண்ணாமல் உட்கார முடியாது என்கிற ஸ்திதி இருந்தால் சாஸ்திரம் அது அவளெல்லாம் வேஸ்ட்னு சொல்ல வரல, அது தியானாவஸ்தையில போக முடியாது. ஏதாவது பண்ணாமல் உங்களால உட்கார முடியாதுன்னால் விகிதத்தை பண்ணுங்க, நிகிதத்தை பண்ணாமல் காரணம்ங்கிறது சாஸ்திர விதி. பண்ணாமல் கை கால் வச்சுட்டு ஏதாவது வேலை பண்ணாமல் உட்கார முடியாதுங்கிற ஸ்திதி இருக்கு இல்லையா. கர்மேந்திரியானி சஞ்சம்யா, வெறுமா மனசால விஷயங்களை தியானம் பண்ணி இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் கர்மேந்திரியங்களை சஞ்சயம் பண்றதே முடியாது, அப்படி ஸ்திதி இருக்கு இல்லையா. அப்ப அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது கர்மேந்திரியங்களே முதல் சமயம் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரி, கர்மேந்திரியங்கள் எல்லாம் சும்மா உட்கார்றதுக்கு கஷ்டம் இல்லை, அது ஆலசியத்தினால இல்லை, அதுவும் கவனிக்க வேண்டியது. ஆலசியத்தினால சும்மா உட்கார முடியும், ஆனா ஆலசியத்தினால உட்கார்றதா இருந்தா கூட ரொம்ப ஆலசியமா இருந்தாலும் பல பேரை பார்த்தா ஆலசியத்தினால ஒரு இடத்துல உட்கார்றதா இருந்தா கூட ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தா கூட அது வேலைதான், உபயோகம் இல்லாம ஏதோ பார்த்துட்டு இருந்தா கூட வேலைதான், வேலையிலே சொல்ல முடியாது. அப்ப கர்மேந்திரியங்கள் எந்த வேலையும் இல்லாமல் உட்கார முடியுமா கேட்டா யோசிச்சுட்டு பார்த்தா உட்கார முடியறது இல்லை, கஷ்டம்தான், ஓரளவுக்கு தான் முடியறது, அப்படி இருக்க சரி. அப்ப பாணிபாத சாபல்யம் பேரு. நேத்திர சாபல்யம் ஏதாவது பார்க்கணும், புதுசா பார்க்கணும், அது பார்க்கல இது பார்க்கல பார்த்துட்டே இருக்கணும். வாக் சாபல்யம் தெரியும், பேசணும் என்கிற ஒரு சாபல்யம். வாக்சபல செய்வம் இது சிஷ்டத்து. இந்த சாபல்யங்கள் யாருக்கு இல்லையோ அது சிஷ்டனுடைய லட்சணம். ந பாணிபாத சபலோ ந நேத்திர சபலோ யதிஹி, சம்யமத்தோட கூடி இருக்கிறது. நஜ வாக்சபல செய்வம் இது சிஷ்டஸ்ய லட்சணம். இது ஏதுதேவாத்திர சங்கிரக விவரணாபியாம் புதீகிருதம் அஜிஹ்வ ஷண்டக பங்குரந்தோ பதிர ஏவச்ச முக்தஸ்ய முக்கியதே ஜந்து ஷட்பிரேதைர் ந சம்சயம். ஒரு இந்த மாதிரி சொல்றது. இவருக்கெல்லாம் மோட்சம் இருக்கு. யாருக்கு? அஜிஹ்வ, ஜிஹ்வ கிடையாது, நாக்கு கிடையாது, ஷண்டக, ஷண்டன் நபும்சகம், ஸ்திரீயும் இல்லை புருஷனும் இல்லை, அவருக்கு மோட்சம். பங்கு, கை கால் கிடையாது, கால் கிடையாது, அந்தா கண்ணு தெரியாது, பகிரா இல்ல, முக்தா சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாரு இருக்கோ அவளுக்கெல்லாம் மோட்சம் தான். என்ன அர்த்தம்? அவரே சொல்றார், அதிகோ சண்டக பங்குர் அந்தோ பதிரேவச்ச முக்தஸ்த முச்சதே ஜந்து ஷட்பிரேதைர் ந சம்சயம். இவாளுக்கெல்லாம் மோட்சம் இருக்கு, சந்தேகமே கிடையாது. என்ன அர்த்தம்?
அவரே சொல்றார், இதம் இஷ்டம் இதம் ந இது யோ அஸ்னன்னபி ந சஜ்ஜதே ஹிதம் சத்தியம் மிதம் வக்தி தம் அதிக்வம் பிரதட்சதே. ஜிஹ்வ இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது இது இந்த இந்திரியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதம் இஷ்டம் இதம் அனிஷ்டம் இதம் இஷ்டம் இதம் ந இது யஹ அஸ்னன்னபி ந சஜ்ஜதே. சாப்பிடுறது மட்டும் இல்லை, விஷயங்களே அனுபவிக்கிறது. அஷ்ணன் சொன்னா சாப்பிடுறது மட்டும் இல்லை, விஷயங்களே அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதும் இது எனக்கு இஷ்டமா இருக்கு சொல்லலாம். அது சொல்றது லோக மரியாதை கொடுக்கறதா இருந்தால் அது ரொம்ப ரசிக்க கூடாது. உள்ளுக்குள்ள ரசிக்கிற மாதிரி ரசிக்கிறது கூடாது. ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா கொடுக்கறவாளுக்கு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக இதம் அவருக்கு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு நம்மளுடைய லெவலுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால இதம் இஷ்டம் இதம் ந இது யஹ அஷ்ணம் நபி இந்த மாதிரி அதுக்கு சங்கம் இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்காரோ, ஹிதம் சத்தியம் ஹிதமா இருக்கிறது அனுபவிக்கிறது, சத்தியம் மிதம் வக்தி பேசுறதும் அந்த மாதிரிதான். ஹிதம் இதம் மிதம் வக்தி தம் அஜிஹ்வம் பிரஜக்ஷதே. அத்ய ஜாதாம் யதா நாரி ததா ஷோடச வார்ஷிகி சதவர்ஷாம் ச யோ திருஷ்டுவா நிர்விகாரஷ ஷண்டக. ஷண்டன்னா யாரு? ஷண்டன்னா இந்த மாதிரி பாவனை யாருக்கு இருக்கோ அவன் ஷண்டன். அந்த ஸ்லோகம் பாருங்க. அத்ய ஜாதாம் யதா நாரி, இன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி பாக்குறதோ, எல்லாரும் இன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி பாக்குறதோ, விருத்தஸ்திரியை எப்படி பாக்குறதோ அப்படியே அந்த யௌவன யுக்தையா இருக்கக்கூடிய ஸ்திரீயையும் அப்படியே பாக்குறவனா இருந்தால் அந்த பாவனைக்கு வித்தியாசமே இல்லைன்னால் சண்டன் சொல்லுவா. அத்தியஜாதாம் யதா நாரீம் ததா ஷோடச வாரிஷிகியும் 16 வயசு, ஷோடச வாரிஷிகியும் சதவருஷம் 100 வயசாயிருக்கு அந்த விருத்தே. யோ திருஷ்டுவா நிர்விகாரம் விகார வித்தியாசம் இல்லை, அவனுக்கு வித்தியாசம் ஏற்படுவதால் அவனுக்கு பேரு ஷண்டகன். தீக்ஷார்த்தம் கமனம் யஸ்ய விண்மூத்திரகரணாய யோஜனாம் ந பரம் யாதி சர்வதா பங்குரேவசா. பங்குன்னு யாரு சொல்றது? இந்த மாதிரி தீக்ஷார்த்தம் கமனம் யஸ்ய, அவ்வளவுதான். சரீரத்தினுடைய ஸ்திதிக்காக எவ்வளவு ஆகாரம் தேவையா இருக்கோ அது வாங்கிக்கிறதுக்காக போறது. தீக்ஷார்த்தம் கமனம் யஸ்ய விண்மூத்திரகரணாய, அந்த பேசிக் இதெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. விண்மூத்திரகரணாய யோஜனாம் ந பரம் யாதி, அதோட தூரம் யாத்திரை பண்றது இல்லை. அப்படி இருந்தால் சர்வதா பங்குன்னு சொல்லுவான். பங்குன்னு திஷ்டதோ விரஜதோ வாபி யஸ்ய சக்ஷுர்ன தூரகம் சதுர்யுகாம் பூவம் தியக்த்வா பரிமுரா சொந்த உச்சதே. போறதா இருந்தாலும் நிக்கிறதா இருந்தாலும் ஆருடைய சக்ஷுஷ கண்ண ந தூரகம், ரொம்ப தூரம் போறது இல்லை. இப்ப இங்க போறதா இருந்தா இங்கதான் பாக்குறது, அங்க பாக்குறது இல்லை, அங்கெல்லாம் இருக்கு பாக்குறது, இங்கதானே போறது. சக்ஷுர்ன தூரகம் சதுர்யுகாம் பூவம் தியக்த்வா. இப்போ நடந்துட்டு போனோம் இல்லையா, நடந்துட்டு போறதுக்கு என்ன, நடந்துட்டு போனோம்னா கண்ணை மூடிட்டு நடந்துட்டு போக முடியாது. இப்போ நடந்துட்டு போனோம்னா என்ன பார்க்கணும்? முன்னாடி எது இருக்கோ அது பார்க்கணும், அவ்வளவுதானே. இங்கேயும் இருக்கிறது தேவையில்லை நமக்கு. இப்ப நடந்துட்டு போறதுக்கு உபயோகம் இல்லையே, நடந்துட்டு போறவன் முன்னாடி இருக்கிறது எது இருக்கோ அது மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா. அப்படி பார்த்துட்டு அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குது பார்க்காமல் அப்படியே போறதா இருந்தால் அந்தன் வேண்டிய, அவ்வளவுதான் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் தான் அவ்வளவுதான். நீங்க காரை வரதா பஸ் வரதா பாருங்க, ஆனா எதுக்காக பாக்குறது? இப்ப நடந்துட்டு போற வழியில ஏதாவது பிளாக் இருக்கா மட்டும்தானே பாக்குறது. இப்போ ஒரு டிரைவர் டிரைவிங் பண்ணும்போது எவ்வளவு பாக்குறது, எவ்வளவு பார்க்க முடியும் அவளால, அவ்வளவுதான் பாக்குறதா இருந்தால் அந்தன். அதெல்லாம் சொல்றது ஸ்லோகத்துல. அஜிஹ்வஹா ஷண்டகஹா பங்குஹு அந்தஹா பஜிரேவம் அவரே சொல்லிட்டு வராங்க. பங்கு யாரு, அந்தன் யாரு,